ஏன் இப்ப ஐயப்பன் வழிபாட்டுல பிரம்மச்சரிய விரதம் 40 நாள் மண்டல விரதம் இருக்க போது இருக்கணுங்கிற அந்த பிரம்மச்சரியம் அபரிமிதமான சக்தியை கொடுக்கும் ஒரு ஆணுக்கு. அதனால்தான் பீமனை விட அனுமன் பலசாலி, ஏன்னா அவன் பிரம்மச்சாரியா இருந்தவன் அப்படிங்கிற கதை இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இப்படி அனுமனை சந்திச்சுட்டு நேரா இங்கேருந்து தேடி மேல போனா அந்த சௌகந்திக்க மலர் என்பது குபேரனுடைய தோற்றத்துல இருந்தது. தோற்றத்துல அதை பறித்து கொண்டு வந்து திரௌபதி கையில கொடுத்தான். அத திரௌபதி அந்த பூவை அவள் தலையில வச்சுக்கல. அந்த பூவை என்ன பண்ணினாள், அவள் தள்ள வைத்துக் கொள்ளாமையே தருமருக்கு கொடுத்துட்டா அந்த பூவை. இது ஒரு முறை நடந்தது. இதற்கு நடுவுல அர்ஜுனன் இன்னும் வரலையே, அர்ஜுனன் மேல போனவன் இன்னும் வரலையே அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கிறார். இன்னொரு சின்ன கிளை கதை. 2வது முறை அதே மாதிரி ஒரு பூ வந்து பறக்கிறது. அந்த பூவை பார்த்து திரௌபதி கேட்கிறா, எனக்கு அந்த பூ வேணும் அப்படின்னு. ஒரு சின்ன அழகு பாருங்க. முதல் தடவை அந்த பூவை கேட்ட போது அது குபேரன் தோட்டத்தை கண்டுபிடிச்சு போனானா, இப்ப அந்த பூவை காமிச்சு இது மாதிரி வேணும் அப்படின்னு பீமன் சொன்னானா, நான் அப்ப போற போதே இந்த பூவை பார்த்துட்டேன், நீ என்னைக்காவது கேட்பேன்னு நினைச்சேன். நான் இதுல என்ன குறிப்பு இருக்குன்னா, ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்கணுங்கிறது கிடையாது. ஒரு துணி கடைக்கு போற போதே மனைவி எந்த புடவையை இப்ப வாங்குறா, எதை உத்து உத்து பாக்குறா அப்படி ரெண்டையும் பார்த்துட்டா, அவ அடுத்த முறை போற போது நீ அன்னைக்கே ஆசைப்பட்டல அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா, அதே நம்ம என்ன ஆசைப்பட்டோம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க மேல ஒரு அன்பு வருமோ. இதெல்லாம் பீமன் கத்துக் கொடுக்குற பீமனிசம். அதாவது மனைவி இப்போ ஒரு பொருள் கேட்கிற போதே இன்னொரு பொருளை நீங்க, அது பெண்களுக்கு இயல்பு, நீங்க என்னதான் வாங்கி கொடுத்தாலும் கடைசியா ஒன்னு அப்படி எடுத்து பார்த்துட்டு இதை வாங்க முடியலையா அவங்களால, இவர் வாங்கி கொடுத்துட்டாரா இது. அதான் சில பேர் சொல்லுவாங்க எப்படின்னா, நான் நீங்க நிறைய வாங்கி கொடுக்க நினைக்கிறீங்க, உங்க ரொம்ப செலவு வைக்க முடியாது இல்ல, அதான் அது போதும், வசதி வரும்போது அதை வாங்கிக்கலாம். என்ன அர்த்தம், உனக்கு வாங்கி கொடுக்க வக்கு இல்லைன்னு அர்த்தம். சில லேடிஸ் ரொம்ப கெட்டிக்காரங்க தெரியுமா உங்களுக்கு. என்ன இந்த தீபாவளி கடைக்கு கூட்டு போனா, ஏங்க ஏங்க இவன் தான் ஏங்கிட்டே தான் இருக்கான், இவன் என்ன என்ன ஏங்க 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 இது நல்லா இருக்குதா, இது நல்லா இருக்கா, 2 எடுத்து வச்சுக்குவாங்க, இது நல்லா இருக்கு. அவன் எப்பவுமே அதெல்லாம் பார்க்க மாட்டான், அதுக்கு கீழே ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து. அது 2 ஒரே வேலை. ஒன்னு 2மே நல்லா இருக்குன்ட்டான். அது 2 ஒரே வேலையா இருக்கிறதால இது ஏன் பிரச்சனை இது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னா. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கணும்னு அவனுக்கு இந்த கலர் பிடிக்குது போல இருக்கு, அவன் சொன்னா இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க, ஆனா எனக்கு இதானே பிடிச்சிருக்குது. உடனே சொல்லலாம், உன் இஷ்டம், உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்குமா. அது எப்படிங்க அப்படி சொல்ல முடியும், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி தரீங்க, அப்ப உங்க பிரியத்துக்கு ஒண்ணு இல்லாம நான் பாட்டுக்கு எப்படி வாங்க முடியும். இது எனக்கு பிடிச்சிருக்கு, இத வாங்கலைன்னா என் மனசு கஷ்டப்படும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இத வாங்கலைன்னா உங்க மனசு கஷ்டப்படும். ஒண்ணு பண்ணுவோமே என்னன்னா, 2மே வாங்கிட்டு வச்சுங்க, உங்க இஷ்டத்துக்கு எடுத்தாப்புல ஆச்சு, என் இஷ்டத்துக்கு எடுத்தாப்புல ஆச்சு, அவ்வளவுதான். இவன் உனக்கு ஒண்ணு வாங்காம வர வேண்டியதுதான். நல்ல கணவனுக்கு என்ன லட்சணம் சார், ஆம்பளை சம்பாதிக்கிறதே மனைவிக்கு நகை போட்டு புடவை கட்டி ஆனந்தமா மகிழ்ச்சியா வச்சு பார்க்கத்தானே, வேற எதுவும் சம்பாதிக்கலாமே. என்ன சம்பாதிச்சாலும் நாம ஒரு 50 நகை கழுத்துல போட முடியுமா ஆம்பளைங்க. ஒரு மோதிரம் போடலாம், ஒரு மைனர் செயின் போடலாம், வேணா பிரேஸ்லெட் போட்டு கை ஆட்டிக்கலாம். அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு பிரேஸ்லெட் போடலாம், ஒரு மோதிரம் போடலாம், ஒரு மைனர் செயின் போடலாம், இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும். அவங்களுக்கு எவ்வளவு போட்டுக்கலாம் பாரு. அதாவது வாழ்க்கையினுடைய ருச்சியே மனைவிக்கு அதை கொடுத்து அழகு பார்க்கறது தான். பீமன் அப்படிப்பட்ட கணவன். அவ இன்னொரு பூ ஆரம்பிச்சா, நிறுத்து, நான் முதலே பார்த்துட்டேன், நீ அதை விரும்புவேன்னு எனக்கு தெரியும், கொண்டு வர. அந்த 2வது முறை அவன் போற போது பெரிய பிரச்சனையா போய் குபேரனுக்கு அவனுக்கு அடிதடி வந்து, அப்புறம் தருமர் போய் காப்பாற்றி பீமனை அழைத்து கொண்டு வருகிறார். எதுக்கு இந்த கதைன்னா, பீமன் உடல் பலத்துல ரொம்ப பலசாலி, ஆனா நியாய அநியாயங்கள் அவ்வளவா அவனுக்கு தெரியாது, என்ன தோணுதோ அதை செய்வான். தர்மர் தான் போய் குபேரனை சமாதானப்படுத்தி பீமனை அழைத்து கொண்டு வருகிறார். இது ஒரு சின்ன கிளைக்கதை உள்ளுக்குள்ள. இவர் சொல்றார், நானே கவலையா இருக்கிறேன்டா, அர்ஜுனன் எங்க போனான்னு தெரியல, இன்னும் வரலேன்னு வருத்தப்படுறேன், நீ வேற அப்பப்ப பிரச்சனையை உண்டு பண்ணாதடா, கொஞ்சம் அமைதியா இருடா பீமா அப்படின்னு அர்ஜுனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நடுவுல அர்ஜுன் அங்க வந்து சேருகிறார். அவருடைய தேவலோகத்து அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் அவன் சொல்றான். நிபாத கவசர் அப்படின்னு வெல்ல முடியாதவர்களை அவன் எப்படி வென்றான் என்றெல்லாம் கதவர். இதுக்கு அப்புறம் ஒரு நாள் எல்லாரும் மகிழ்ச்சியாக அந்த காட்டுல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்டுல இருந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் பீமனை காணும், மிஸ்ஸிங். எப்ப
அப்பவும் தர்மருக்கு பீமன் மேல ஒரு கண்ணு உண்டு. ஏன்னா கொஞ்சம் முரட்டு பையன். எப்பவுமே ஒரு தாயார் 4 பிள்ளை பெத்திருந்தான்னு வச்சுங்க, அந்த முரட்டு பையல் தான் நினைச்சுட்டே இருப்பான். அவன் எங்க போனா எங்க சண்டைக்கு போய் நின்னானோ, யாராவது எங்கேயா சோடா போட்டு அடிச்சா முதல்ல போய் அவன் நிப்பான். அவன் என்ன ஆனான்னு தெரியலையே. பெரிய பையன் அமைதியாவே, நீ போய் சைக்கிள்ல பாத்துட்டு வாடா. அவன் சத்தம் போடுவான், எனக்கு ஒரு வேலை இல்லையாக்கும். அவன் அங்கங்க போய் அடி வாங்கிட்டு வருவான். நான் போய் பார்த்துட்டு போடா போட போட அவனை போய் முதல்ல பார்த்துட்டு வாடா. இது தாயினுடைய இயல். முரட்டு பிள்ளையை தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. அதே மாதிரி தர்மருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பீமனால ஒரு கவலை. பீமனை காணும் அப்படின்னு மனசு பதறுது. அந்த பையன் எங்க போயிட்டான்னு தெரியலையே, மனசு பதறு. இவன் என்ன பண்ணா, காட்டுக்குள்ள இப்படி போனான் பாருங்க. நான் முதல் நாள் ஆரம்பிச்சேன் நகுஷன் அப்படின்னு ஒரு கதை. அந்த நகுஷன் மேலே இந்திரலோகம் போறவன் பாம்பாயி மலைப்பாம்பாயி கீழே விழுந்தான்னு முதல் நாள் கதையில சொன்னேன். முதல் நாள் பல பேர் வந்திருக்க மாட்டீங்க, அதனால சுருக்கமா சொல்றேன். மேல போன ஒருத்தன் நகுஷன் பேரு, மலைப்பாம்பாயி கீழே விழுந்தான். அவனுக்கு என்ன அதிர்ஷ்டம்னு கேட்டா, ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட பொழுதில் யார் அவங்கிட்ட வந்தாலும் அவங்க சுழட்டிடுவான். அவன் நகரவே மாட்டான். யார் வந்தாலும் அந்த வேளையில் இவன் தான் பலசாலி, சாப்பிட்டுருவான். உணவை தேடி எங்கேயும் போக மாட்டான். அந்த வேளையில் யார் சிக்குகிறார்களோ அவர்கள் நகுஷன் சாப்பிட்டுருவான். அந்த நேரம் கரெக்டா பீமன் போனான். அவன் பரம்பரைங்கிற பற்றில அவன் கவலை கிடையாது, சுருட்டிட்டான், சாப்பிட போறான். ஆனா சாப்பிடுவதற்கு முன்பு, அவன் அந்த விழுங்குறதுக்கு முன்பு தர்மர் போயிட்டார் அந்த இடத்துக்கு. அவருக்கு ஒரே கவலை, தேடிக்கிட்டே வந்தவர். பீமன் தள்ளி தள்ளி பார்க்கறான், அந்த பாம்பை ஒன்னும் பண்ண முடியல. இது நாள் வரையில அவன் பலத்தால எல்லாம் சாதிச்சிருக்கான் பீமன். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம அண்ணன் தர்மன் வேஸ்ட், சும்மா நாம அவர் ஒரு கவர்னர் மாதிரி வச்சுட்டோம், அவர் ஒன்னும் பவர் கிடையாது, அவர் ஒன்னும் பெருசா சாதிக்கல நம்ம குடும்பத்துல, அவர் இருந்தும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான், மூத்தவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏதோ இந்த குடும்பத்துல நாம பலசாலியா இருக்கிறதால இந்த குடும்பம் காப்பாற்றப்படுது. நம்மளை விட்டா அர்ஜுனன் வில்லால காப்பாத்துவான், நாம உடம்பால காப்பாத்துவோம். இவர் சும்மா பேருக்கு ராஜான்னு உட்கார்ந்துட்டு இருக்கார், இவர் தண்டம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம். அண்ணன்னு மதிப்பான், ஆனா அந்த ஆள் மனசுல ஒரு எண்ணம், இவர் வேஸ்ட் அப்படி. அதுக்கு அடி பாருங்க. இப்போ இவன் உடம்பால பாம்பை தள்ளி 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 பார்த்தா அந்த பாம்பு ஒன்னும் பண்ண முடியாது. அந்த டைம் அப்படி, அது ஜெயிக்க வேண்டிய நேரம் ஜெயிச்சிருச்சு. அப்ப தர்மர் போற உடனே தர்மர் பாம்பை பார்த்து சொன்னார், உனக்கு ஆகாரம் தானே வேணும், என்ன பிடிச்சுக்கோ, இவனை விட்டுடு. அவன் எங்க குடும்பத்துல வாழ வேண்டியவன், அவன் இருந்தாதான் நாங்க இந்த யுத்தத்தையே ஜெயிக்க முடியும். நான் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான். இவன் மனசுல ஓடுற எண்ணத்தை அவர் சொல்லிட்டார். நான் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான், நான் செத்தா ஒரு நஷ்டம் கிடையாது, ஆனா இவன் செத்தா நாங்க ஜெயிக்க முடியாது, இவனை விட்டுடு, என்ன பிடிச்சுக்கோ. அப்ப அந்த பாம்பு சொல்லுச்சு, நான் 4-5 கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லு, நான் திருப்தி ஆயிட்டா விட்டுடு. சரி கேளு அப்படின்னா. ரொம்ப கடுமையான கேள்வி. வியாச பாரத்துல வருகிறது. யார் பிராமணன்? பூணுல நின்றவனா, சந்தியாவந்தனம் பண்றவனா, வேதம் சொல்றவனா, யார் பிராமணன்? ஒரு கேள்வி. அதுக்கு பதில் பாருங்க. உண்மை, கொடை, பொறுமை, ஒழுக்கம், கருணை, தவம், இவம், இரக்கம் இவைகள் உடையவன் எவனானாலும் அவன் பிராமணன். வியாசர் சொல்ற வார்த்தை. எது அறியத்தக்க பொருள், எது இந்த உலகத்திலே அறிந்து கொள்ளத்தக்க பொருள்? கால தேச வஸ்து இல்லாததாய், சுக துக்கம் இல்லாததாய் உள்ள பரம்பொருள் ஒன்றுதான் உலகத்தில் அறியத்தக்கது. இந்த மாதிரி அந்த பாம்பு நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறது. இப்படி கேட்க 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 கடுமையான பதில். அந்த கேள்வி பதிலாம் சொன்னா கொஞ்சம் சர்ச்சை கூட வரும். பிராமணன் தன்னுடைய குல ஆச்சாரங்களை விட்டு விட்டாலும் அவன் மேலானவனா? இல்லை, அவன் தாழ்ந்த 4ஆம் வர்ணத்தவனை விட கீழானவன். வியாசபாரத்தில் அப்படியே வருது. எப்போ அவன் தன்னுடைய சமூகத்துக்குரிய அந்த நியமனங்களை எல்லாம் கையாளலையோ அப்ப அவன் கீழாத்தான் போறான். இது மாதிரியான சர்ச்சைகள், சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள். இதை தருமனை பார்த்து அந்த மலைப்பாம்பு கேட்க, தருமன் பதில் சொல்லிக்கிட்டே வர அந்த பாம்பு திருப்தி ஆயிடுச்சு. நான் நீண்ட காலமா இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கிட்டே அப்படின்னு அந்த பீமனை விட்டது நகுஷனாக மாறி அது மேல போயிடுச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் பீமன் realize the importance of தர்மன். தர்மனுடைய மேன்மையை தடவையா உணர்ந்தானா. அண்ணா நிஜமாவே நீ மேலானவன் தான், நீ இல்லேன்னா இந்நேரம் நான் அதுக்கு டிஃபனா உள்ள போயிருக்கேன், நீ வந்ததால தான் நான் உயிரோட தப்பிச்சேன். இது நாள் வரையில நான் உடல் பலம் தான் உலகத்திலேயே பெரிய பலம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு சந்தர்ப்பத்துல உடல் பலம் ஒண்ணுமில்லாம போயிடும், அப்ப உன் அறிவு பலம் தான் மேலானது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இவ்வளவு நாள் உன்னை தாழ்வா நினைச்சேன், என்னை மன்னிச்சிடுன்னு காலில் விழுது. இந்த இடம் கொஞ்சம் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய இடம். நீங்க பக்கத்து ஊர் பாகிஸ்தான். நமக்கு பாகிஸ்தான்ல இது வரைக்கும் எத்தனை முறை மிலிட்டரி ரூல் வந்திருக்கு தெரியுமா?
மிலிட்ரி ராணுவ ஆட்சி நிறைய தடவை வந்திருக்கு. அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பல கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி வெளியே தள்ளிட்டு யாராவது ஒரு சர்வாதிகாரி ஏறி உட்கார்ந்து பாகிஸ்தான் ஆண்டிருக்கிறான். அதே நாளில் விடுதலையானது இந்தியா. ஒரு நாளாவது ஒரு சர்வாதிகாரி இந்தியாவில் உட்கார்ந்துருக்கான? உட்கார்ந்தது இல்லை. நீங்க பாருங்க, இப்ப இருக்கிற நம்முடைய பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் முதுமை வந்துருச்சு, நடக்க சிரமப்படுறார், கால் வெளியே அவருக்கு நடக்கலாம் சிரமப்படுறார். நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சங்கர் தயாள் சர்மா ஜனாதிபதியா இருந்தார். அவர் இவரே மாதிரி தான் நடப்பார். அவர் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். அவர் சங்கர் தயாள் சர்மா ஜனாதிபதியா இருந்த போது எல்லாரும் கேட்டா, சங்கர் தயாள் சர்மா நடக்க முடியாம நடந்து வருவாரு, அவருக்கு யாரெல்லாம் சல்யூட் அடிப்பா? நம்ம ராணுவ தளபதி, விமானப்படை தளபதி, கப்பல் படை தளபதி எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா நின்று சல்யூட் அடிப்பான். நம்மால் நிக்க முடியாம வாங்கிக்குவார். அவருக்கு உட்கார்ந்தா நிக்க முடியாது, நின்னா உட்கார முடியாது. ஆனா சங்கர் தயாள் சர்மா அந்த சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரமப்பட்டு வாங்குவார். இந்த நாட்டோட மேன்மையும் அங்கதான் அடங்கி இருக்கு. என்ன கவனிச்சிங்களா? ஆற்றலும் உடல் பலமும் ஆயுத பலமும் உடைய ஒருவனும் பெரியவன் அல்ல, அறிவில் சிறந்தவன் தான் பெரியவன் என்று உலகத்துக்கு அறிவித்த நாடு இந்தியா. ஏன் ராணுவங்கன்னு எவனா இருந்தாலும் கீழே தான் நிக்கணும். நீ எவ்வளவு பெரிய ராணுவத்துல பெரிய பதவியா இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த ராணுவத்துல பெரியவனா இருந்தாலும் கூட மக்கள் நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஒருவன் உடல் பலவீனமாக இருந்தாலும் அவனே வணங்கத்தக்கவன் என்பதை 50 ஆண்டுகளுக்கு மேலாகவும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது பாரதம். அதை ஒரு நாள் கூட காப்பாற்றாத நாடு பாகிஸ்தான். அங்க மிருக பலம் தான், துப்பாக்கி பலம் தான், துப்பாக்கி எடுத்தவன் தான் பெரியவன். முஷரப் என்ன அந்த நாட்டோட பேசிக்கிட்டு இருக்காரு, பெரிய ஆளா? துப்பாக்கி வச்சிருக்கான், பெரிய ஆள், அவ்வளவுதான். நாளைக்கு ராத்திரி அவன் முதுகு பின்னாடி ஒரு பையன் துப்பாக்கி வச்சுட்டான்னா அவன் பெரிய ஆளு. அவன் எப்பவும் முகத்தையே பார்த்தது இல்லை, முதுகத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். எவன் துப்பாக்கியோட வரானோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த நாடு அப்படி இல்லை. இந்த நாட்டில் என்னன்னா, நம்ம எவ்வளவு பெரிய சட்டம் வச்சிருக்கோம். 3 ராணுவ தளபதிகளை ஒரு சராசரி மனுஷனுக்கு சிலுட்டு அடிக்க வச்சுட்டோம். என்ன புரியுதா? பாரத கதையில தருமன் பெரிய பலசாலி இல்ல, உடல் வலிமையில் பெரியவன் பீமன், வில் வலிமையில் பெரியவன் அர்ஜுனன். நாம பீமனையும் ஹீரோ ஆக்கல, அர்ஜுனையும் ஹீரோ ஆக்கல, தருமனை தான் ஹீரோ ஆக்கி இருக்கிறோம். ஏன்? வலிமை உடைய ஒருவனை விட, கருவிகளில் போர் வலிமை உடைய ஒருவனை விட தர்மத்தில் பெரியவன் தான் பெரியவன் என்பது பாரத தேசத்தினுடைய நீண்ட கால தத்துவம். அதனால்தான் வீக்கா இருக்கிற தருமனை ஹீரோவாக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பீமனையும் அர்ஜுனையும் சைட்ல தள்ளிட்டோம். நமக்கு தர்மம் தான் முக்கியமே ஒழிய மற்ற விஷயங்கள் முக்கியம் அல்ல. இப்போ பீமன் ஒப்புக்கொண்டான், நீ ரொம்ப பெரியவன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு. அதன் பிறகு இவர்கள் கானகத்தில் தங்கி கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான சோதனைகள் எல்லாம் வருகிறது. அங்க துரியோதனுக்கு பீஷ்மர் அறிவுரை சொன்னார், அப்பா நான் சொல்றதை கேளு, இந்த மாதிரிலாம் பிரச்சனையை பெரிதாக வளர்த்து கொள்ளாதே அப்படின்னு. அவன் கேட்கல. அவன் சொன்னா, தர்மர் ஒரு யாகம் நடத்தினாரே ராஜசுயம், அந்த யாகத்தை நான் நடத்தினா என்ன? அப்ப பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, அந்த யாகம் நீ நடத்தக்கூடாது, அந்த யாகம் நடத்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் இன்னொருத்த நடத்தக்கூடாது, நீ வேணா அடுத்த யாகம் வைஷ்ணவம்னு பேர், அதை வேணா நடத்து. அந்த யாகத்தை நடத்தினான். அந்த யாகத்துக்கு பல பேர் வந்து துரியோதனுக்கு பரிசெல்லாம் கொடுத்தார். ஒரு திருப்தி அவன், நம்ம அந்த அளவுக்கு ஒரு யாகம் நடத்தாட்டாலும் அவனுக்கு நிகரா ஒரு யாகம் நடத்திட்டோமே அப்படின்னு. ஒரு நாள் காட்டிலே இவர்கள் பாண்டவர்கள் தங்கி இருக்கிற போது வியாசரே வந்து நீங்க இந்த இடத்துல இருந்து வேற காட்டுக்கு போங்க அப்படிங்கிறார். வெவ்வேறு காமியக வனம், துவைத்த வனம், இப்படி ஒவ்வொன்னா வனம் மாறி மாறி தங்கி கொண்டிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாள் துர்வாசர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப கோபம் வரக்கூடிய ஒரு பெரிய துறவி மகரிஷி துர்வாசர். அவரு துரியோதனுடைய அரண்மனைக்கு போனார். துரியோதனுடைய அரண்மனைக்கு போன உடனே அவன் என்ன பண்ணினா, அவரை வரவேற்றான், உட்காந்து வச்சான். துர்வாசருக்கு எப்ப கோபம் வரும்லாம் தெரியாது. அவருக்கு சாப்பாடு போட்டான், பணிவிட பண்ணினா, ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து இருந்தார். புறப்பட போற போது துர்வாசர் துரியோதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், என்ன ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டடா, ஒரு குறை இல்லாம சந்தோஷமா நான் இருந்துட்டேன், நான் இப்படி இருந்ததே இல்லை, எப்ப போனாலும் எங்கேயாவது கோவப்படுற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும், அப்படி இல்லாதபடி என்னை பார்த்துக்கிட்டேன், நான் உனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுன்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? என்னமோ கேட்டிருக்கலாம், எவ்வளவோ கேட்டிருக்கலாம். அவன் புத்தி எப்படி போச்சு பாருங்க. இந்த முனிவரை பேக் பண்ணி தருமன்ட்ட அனுப்பணும். அவர் சாப்பாடு போட முடியாத நேரத்தில் இவர் போய் அங்க நிக்கணும். அப்ப சாப்பாடு இல்லேன்னு அவன் சொல்லணும், இவர் அவனை சபிக்கணும். நம்மளால தருமனை ஒழிக்க முடியாது. இந்த முனிவரை ஞாபகமா பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டா கண்டிப்பா தருமனை ஒழிச்சுடலான்னு முடிவு பண்ணி, பிரபு என்னுடைய வீட்டில் நீங்கள் விருந்து உண்டு மகிழ்ந்த மாதிரி எங்க அண்ணன் தருமன் வீட்லையும் போய் விருந்து உண்டு மகிழணும். ஆனா எப்படின்னா, தருமனுடைய மேன்மையை புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து போகணும். எப்போ அட்சய பாத்திரத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவனும் சாப்பிட்டுட்டு கவுத்து வச்சிருவான், அப்புறமா போகணும்.
அப்புறமா பாத்திரத்துல ஒண்ணும் வராது. இவர் பசியில சாபம் கொடுப்பார்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணி அங்க போகணும். துர்வாசரும் ஒத்துக்கிட்டு போறார். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், அவருக்கு ஏன் இந்த புத்தி வந்தது? இவனுக்கு இதே புத்தி, அவருக்கு இந்த எண்ணம் வரலாமான்னு. அவர் என்ன ஐடியால போறாரு, அப்படி போனாலும் தருமன் ஜெயிப்பான்னு உலகத்துக்கு தெரியணும் இல்லையா, தருமனுடைய மேன்மையை காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா. கரெக்டா போறேன். அவன் சாப்பிட்டு முடிச்சு, திரௌபதி சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி கமிச்சிட்டா பாருங்க, துர்வாசர் போயிட்டார். போன உடனே, அப்பா தர்மா, நாங்க நிறைய சிஷ்யர்களோட, வேற ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களோட, நாங்கெல்லாம் பசியா வந்திருக்கிறோம், சாப்பிடணும், ஒன்னும் இல்லை, குளிச்சுட்டு வரோம், நதியில போய் சாப்பாடு தயார் பண்ணுவேன். நடுங்கிட்டான் தருமன். திரௌபதியை கேட்டான். அவ சொன்னா, கழுவி கமிச்சியாச்சு, பாத்திரத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, இனிமே நாளைக்கு தான். பீமனை கூப்பிட்டு கேட்டான், பீமா ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்னே ஒண்ணுதான் பண்ணலாம். என்ன? இவரா வந்திருக்க மாட்டாரு, அவன் தான் அனுப்பிச்சிருப்பான். அதுக்கு என்னங்கிற, எப்படியும் இவர் சாபத்துல சாக போறான், சாகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் டைம் கொடு, நான் போய் அவனை கொண்டுட்டு வந்துடுறேன், அப்புறம் நிம்மதியா செத்துடலாம். அவன் போறதுக்கு முன்னாடி எதிரி அனுப்பிச்சுட்டு போனோம், திருப்தியா வேணா போலாம், அது ஒண்ணு என்னால முடியும். என்ன அனுப்புறியா? உனக்கு நேரங்காலமே தெரியாதடா, எப்ப பார்த்தாலும். அப்ப சகாதேவனை கேட்டான், என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நம்ம தான் எமர்ஜென்சிக்கு டயல் 100 ஒன்னு வச்சிருக்கிறோம் இல்ல, யாரு? கிருஷ்ணன். ஆபத்தில் உதவிக்கு 100ஆம் நம்பர் டயல் செய்யவும் அப்படின்னு கூப்பிடுனா, கிருஷ்ணா அப்படின்னா டக்குன்னு வந்த கிருஷ்ணன் என்ன சொன்னா பாருங்க, தருமனை பார்த்து, தருமா நான் ரொம்ப பசியோடு இருக்கிறேன், சாப்பாடு போடுங்க. திரௌபதி கேட்டா, கிருஷ்ணா விளையாடுறியான்னு. எனக்கு எத்தனை சம்சாரம்னு உனக்கு தெரியும், ஒருத்தையும் சோறுபட மாட்டேன்ட்டேன். அவர் அப்பதான் ஜோக் அடிச்சாரா, எப்படி வாரியா ரொம்ப அழகா சொல்வார். சத்யபாமா சொன்னாலாம், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிருக்கேன், முருங்காய் சாம்பார் பண்ணிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்கோன்னாராம். யாரு? சத்யபாமா. உடனே ருக்மணி வெளியே வந்தாலும், நான் தக்காளி ரசம் வச்சிருக்கேன், கீரை கூட்டு வச்சிருக்கிறேன், எங்கிட்ட நீங்க சாப்பிட்டா என்ன, எதுக்கு அங்க சாப்பிடணும்? அப்பதான் இவர் யோசிச்சாராம், சத்யபாமா வீட்டுக்கு சாப்பிட போனா ருக்மணிக்கு கோவம் வரும், ருக்மணி வீட்டுல சாப்பிட போனா சத்யபாமாவுக்கு கோவம் வரும், வேண்டாம் என் தங்கச்சி கூப்பிடுறா அங்க சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு தப்பிச்சு வந்துட்டேன், பசிக்குது சாப்பாடு போடுனார். இல்ல என்ன தெரியுதுன்னா, 2 பொண்டாட்டிக்காரனுக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு தெரியுதுன்னா, 2 வீட்லயும் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அதுக்காக டபாச்சு வெளியே வந்துட்டாரா கிருஷ்ணன். வந்துட்டு சொன்னாரா, நான் உன் தங்கச்சி வீட்டுல சாப்பிடலான்னு வந்துட்டேன். கிருஷ்ணா நான் சோதிக்காதரா, நாங்கெல்லாம் சாப்பிட்டு பாத்திரத்தை கமுத்தி விட்டோம்டா, இப்ப துர்வாசர் வந்து சாப்பிடணுங்கிறார். அப்படியா? அந்த பாத்திரத்தை கொண்டா பாப்போம். கிருஷ்ணா கழுவி கொண்டா. அவ கொண்டு அட்சய பாத்திரத்தை காமிச்சோன்னு கிருஷ்ணன் அப்படியே தேடி 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 பார்த்தாரு. சொல்ல அதுல ஒரே ஒரு இதழ் கீரை, அதுல ஒரு சோத்து பருக்க அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு, ஒரே ஒரு இதழும் அதுல அந்த சோத்து பருக்கையும் அப்படி இருக்கு பாருங்க, அதை அப்படியே பார்த்தாராம். அட இது போதுமே அப்படின்னு அந்த கீரையோட அந்த அன்னத்தை எடுத்து வாயில வச்சு அந்த கிருஷ்ணன் அப்படி உறிஞ்சு கொண்டே சொன்னாராம், இந்த அண்ட சராசரத்தை சரீரமாக உடைய நான் திருப்தி அடைவது சத்தியம் என்றால் எல்லா உயிர்களும் திருப்தி அடையட்டும். ஏன்னா இந்த அண்ட சராசரம் அவருக்கு உடம்பு, அவர் தான் ஆத்மா. அப்ப அவர் திருப்தி அடைஞ்ச சத்தியம்னா எல்லாருக்கும் அதே வினாடி அந்த பசி நீங்கி இருக்கணும். சொல்லிட்டு ஒரு உறிஞ்சு நானும் அவ்வளவுதான். துர்வாசருக்கு வயிறு நிரம்பிருச்சு. அவர் நதியில குளிச்சுட்டு இருக்கிறார். அவர் சொன்னார், சிஷ்யல பார்த்து, சாப்பிட முடியும்னு நினைக்கிற? ஒரு வாரத்துக்கு சாப்பிட முடியாது. நாம தருமனை வேற சமைச்சு வைக்க சொல்லிட்டோமே, எந்திரிச்சு போனா அவன் என்ன திட்டுவானோ தெரியலையே, இப்ப என்ன பண்றது? யார்? துர்வாசருக்கு கவலை. இல்ல ஒரு அழகு பாருங்க, அவ கழுவி கமுத்தின பாத்திரத்துல ஒரு பருக்கையும் ஒரு கீரையும் இருந்தது. இதுல இருந்து என்னடா தெரியுதுன்னா, மகாராணியாவே அவ வளர்ந்துட்டதால 10 பாத்திரம் தேய்க்க தெரியாதுன்னு தெரியுது. அதை விட முக்கியமா தகவல் என்ன இருக்குன்னா, இப்பவும் நம்ம வீட்டை சில பேர் ஒரு கீரையோட ஒரு சோத்து பருக்கையோட பாத்திரத்தை கழுவி வைக்கிறாங்களே, ஏன்னா ஒரு ஆபத்து வந்தா உபயோகமா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அப்படி கழுவி வைக்கிறாங்க. இப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணான், பீமனை கூப்பிட்டான். பீமா சாப்பாடு தயாரா இருக்குன்னு போய் துர்வாசரை கூப்பிடுன்னா. பீமன் கேட்டான், எங்க தயாரா இருக்கு, எங்க நீ போய் கூப்பிடுற அப்படின்னு. பீமன் இங்கே நதிக்கரை வழியா போய், மகரிஷி விருந்து தயார் அப்படின்னு அவர் தண்ணிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாராம். ஏன்னா இந்த சாப்பிட வரமாட்டேன்னு சொன்னா பீமன் என்ன வேணாலும் பண்ணுவான்டா, நாம அனாவசியமா அவனை சமைக்க சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சப்மெரின் மாதிரி தண்ணிக்குள்ளேயே நீந்தி வேற ஊர் பக்கமா வெளியே போயிட்டாங்க. அதாவது வெளியிலேயே வரலையா, தண்ணிக்குள்ளேயே நீந்தி வேற வழியா வெளியில போயிட்டாங்க. இப்படி பலவிதமான சோதனைகள் வந்த போதும் எல்லா சோதனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் கண்ணபெருமானுடைய கருணையினாலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். திக்கு தெரியாத காட்டில் அவர்களுக்கு எத்தனை துக்கங்கள் வந்த போதும் அது இறைவனுடைய கருணையினாலே வெற்றி உடையதாக அமைந்தது. நம்ம ஒரு நாள் தலைப்பு பின்னாடி இருக்கோம். விராட்ட பருவம் இன்னைக்கு வரணும், நாளைக்கு பாதியில விராட பருவம் முடிஞ்சு
கிருஷ்ணன் தூது ஆரம்பமாயிடும். பாதி பாதியா நாளைக்கு அந்த பகுதி ரெண்டும் இணைந்து நாளை பேசப்படும் என்பதாக சொல்லி இன்றைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம்.